ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டூ டூ அப்ளிகேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம அவுட்புட்டை பார்த்தலாம். லைக் வந்து இப்போ ஒரு டூ டூ அப்ளிகேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, உங்களுக்கு வந்து நிறையா டாஸ்க் இருக்கும், நிறையா ஷெட்யூல் இருக்கும். லைக் வந்து நெக்ஸ்ட் வீக் ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆப்பில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சா இல்லைனா அது முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதிலே வந்து சொல்லியிருக்கோம், டு மீட் வித் அவர் ஹெச்ஓடி ஃபார் மினி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அப்போ மினி ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக வந்து ஹெச்ஓடி வந்து மீட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியும். பட் அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்க என்னங்கிறது தெரியாது. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வந்து இப்படி நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டுனா ஒரு டிக் அடிச்சிக்கலாம். இல்லை வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிட்டோம் அப்படின்னா இதை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் வந்து நியூவாக ஒரு பிபிடி வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க, எதுக்கு நம்மளோட வைவாக்கு இல்லை மினி ப்ராஜெக்ட் அல்லது செமினாருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இதில் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து மினி ப்ராஜெக்ட் அல்லது செமினார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ மினி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டாஸ்க் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் மோர் தென் ஒன் டாஸ்க் எவ்வளோ டாஸ்க் நமக்கு தேவையோ அவ்வளோதான் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாஸ்க் முடிஞ்சிட்டு அப்படின்னா டிக் அடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப நம்மளுடைய டெய்லி ஒர்க்கை வந்து நோட் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறது தான் இந்த டூ டூ அப்ளிகேஷன். இதை வந்து எப்படி நம்ம வந்து கெட்டெக்ஸ் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம டிஃபால்ட்டாக உள்ள ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ப்ரோக்ராம் எப்படி சூஸ் பண்ணணும், இதுக்கு எப்படி வந்து டூ ஆப் அப்படிங்கிற மாதிரி நேம் வைக்கணும், அண்ட் இந்த எமுலேட்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இதை கண்டிப்பாக பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் நம்மளோட pubspec.yamlங்கிற ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து கெட்டெக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட் அதோட பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பப் ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கெட் அப்படிங்கிறத டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட பேக்கேஜ் வந்து இம்போர்ட் ஆகிரும். ஸோ லைக் இதில் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் pubget அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதோடைய ப்ராசஸ் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபைலை வந்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு வந்து MEC மாடல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இங்கே வச்சிடலாம். லைக் வந்து இப்போது லைப்ரரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு ஸோ ஒரு க்ரியேட் ஃபோல்டர் ஒன்று கொடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோலர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு கொடுத்து இதில் க்ரியேட் கொடுத்துக்கோங்க. ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிரும். அண்டு நெக்ஸ்ட்டு மாடல் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மாடல் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸோ மாடல் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வியூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வியூஸ். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஃபைலாக வந்து க்ரியேட் பண்ணி நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய மாடல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாடலுக்கான ஃபைலை வந்து இதில் இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மாடலுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஸோ ஜஸ்ட்டு டாட் அப்படிங்கிறத கொடுத்து இதில் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கிளாஸ் அப்படிங்கிற கிளாஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கிளாஸ்க்கு வந்து நம்ம என்ன நேம் வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் வந்து இதே மாதிரி தான் டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேப்ஸ் டி. ஸோ டூ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, பேரந்தேசஸ். ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான வேரியபிள் லைக் வந்து இப்போ ஸ்ட்ரிங் டைட்டில் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். டைட்டில் ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைட்டில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து நம்மளுடைய என்ன லிஸ்ட்டு லைக் வந்து இப்போது அந்த கம்ப்யூட்டர் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, டு பிரிங் ஏ லேப்டாப் அப்படின்னு சொல்லி அந்த டெக்ஸ்ட்டு வாங்குறதுக்காண்டி இந்த டைட்டில் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பூலியன் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பூல் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து செக் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ அதில் வந்து லைக் வந்து எஸ் டன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம 2 வேரியபிள் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக தான் நம்மளோட இதை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, ரெக்யூட். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த டைட்டிலுங்கிறது நமக்கு வந்து கண்டிப்பாக வேணும். அதனால் அது எம்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு ரெக்யூட் கொடுத்துக்கலாம். ஸோ ரெக்யூட்டில் திஸ் டாட் என்ன கொடுக்க போகிறோம், நம்மளுடைய டைட்டில். ஓகே, ஸோ டைட்டில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த பூலியன். இது வந்து ஆப்ஷனல் தான் நமக்கு வந்து, ஏன்னா ஒரு டாஸ்க் முடிச்சிருந்தா தான் நம்ம வந்து டன் வந்து செக் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா அது வந்து அன்செக்கில் இருக்க போகுது. ஸோ அப்போது அது வந்து அன்செக்கில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஃபால்ஸ் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம முடித்தா தான் வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறோம். அதாவது லைன் த்ரோன்னு சொல்லுவாங்க, நம்ம வரும்போது அப்படி பார்க்கலாம். ஸோ முடிச்சிருந்தா தான் நம்ம அது கொடுக்க போகிறோம். முடிக்கலைன்னா அது வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆனில் தான் இருக்க போகுது, அதாவது எதுவுமே செக்காக இருக்காது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, திஸ் டாட் இது என்ன கொடுத்துருவோம், இஸ் டன் அப்படின்னு கொடுத்துருவோமா, இஸ் டன் ஈக்குவல் டு இங்கே வந்து ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன செய்யணும், அது வந்து செக்காக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஃபால்ஸ் மட்டும் இங்கே வந்து கொடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் இது எப்படி செக் பண்ணுறது அன்செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பிட்வீன் கோடில் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதை ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னும் மெயின் டாட்டில் வந்து எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணல, ஜஸ்ட் வந்து ஒரு மாடல் ஃபைலில் நம்மளுடைய கிளாஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இது இப்போதைக்கு தேவையில்லை, இது இருக்கட்டும். இதோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு கண்ட்ரோலர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கண்ட்ரோலரில் ஒரு ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய நேம் பார்த்திங்கன்னா todo_controller.dot அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் இதே நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதோடைய ஃபைல் நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இம்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த மெட்டீரியல்.dot அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே அங்கேயே ஷோ ஆகும். மெட்டீரியல்.dot கொடுங்க, வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த அந்த gettext அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கண்ட்ரோலர்லாம் யூஸ் பண்ண போகிறதுனால நமக்கு அது தேவைப்படும். ஓகே ஃபைன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம யூஸ் பண்ண இந்த மாடல். ஸோ இந்த ஃபைலையும் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இம்போர்ட். இப்போ இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பேக்கேஜஸில் இருக்குது, இது வந்து நமக்கு பேக்கேஜ் கிடையாது. ஸோ இது எங்கே இருக்குன்னா நம்ம ஃபோல்டரை விட்டு வெளியே இருக்குது. லைக் இந்த ஃபோல்டரை தாண்டி இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ ஜஸ்ட்டு ஒரு பேக் போய்க்கோங்க. பேக்கில் உங்களுக்கு ஈஸியாக காமிக்க பார்த்தீங்களா. ஸோ எங்கே இருக்குது, main.dot இருக்கா அல்லது மாடல் இருக்கா, எதில் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம மாடல் கொடுத்துவாங்க. மாடலில் என்ன அப்படிங்கிறது காமிக்கும், அந்த ஃபைல் அப்படியே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேயும் வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ லைக் கிளாஸ். இப்போ நம்ம கண்ட்ரோலருக்கு ஒரு நேம் வைக்க போகிறோம். ஸோ todo controller அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோலர் எக்ஸ்டென்ஸ் கொடுத்து நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம்னா இந்த gettext. ஓகே, ஸோ அதிலேருந்து எடுத்துக்கலாம். gettext controller. ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம வந்து கேதர் பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போது நம்மளுடைய லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு அல்லது நீங்கள் ஃபைனல் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ todo ஈக்குவல் டு இப்போ நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கிளாஸ் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன கொடுக்கோன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு .obx. ஸோ இந்த OBS எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தான் நம்ம gettext-ஓடைய அந்த ஸ்ட்ரக்சர். இப்போ இதை கொடுக்கும்போது தான் நமக்கு இங்கேருந்து நம்ம வந்து gettext-ஓடைய அந்த வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இன்னொன்று சின்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லைக் வந்து todo அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோடைய மீனிங் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். இப்படி கொடுக்குறது என்ன மீனிங்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதாவது இந்த மாடலோட இந்த கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மீன் பண்ணதுக்காண்டி தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இதில் என்னென்ன வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் என்னென்ன டினோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்மளால் இதில் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து இன்னும் டைப் கன்வென்ஷன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. லைக் இதை நீங்கள் கொடுக்காட்டா கூட உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகும். பட் ஆக்சுவலாக சின்டாக்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் இதை மாதிரி மென்ஷன் பண்ணி யூஸ் பண்ணால் தான் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அதோடைய வேறு இன்கேஸ் வேறு ஏதாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணால் கூட அதை அக்செப்ட் பண்ணாது. அதில் என்னென்ன வேரியபிள் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன இன்டர்வியூ கொஸ்டின் மாதிரி வரும். இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா அதை எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இங்கே கொடுக்க பார்த்திங்களா அந்த வேர்டு அதை வாங்கிறதுக்காண்டி ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கு ஒரு நேம் வந்து நம்ம வச்சுக்கலாம். லைக் வந்து இப்போது todo text அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கண்ட்ரோலர் ஓகே ஈக்குவல் டு கொடுத்து அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் எடிட்டிங் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும், அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் செமிகோலன் வச்சுக்கோங்க. ஓகே, அகெயின் இங்கே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து அதை ஆட் பண்ணணும், அப்புறம் ரிமூவ் பண்ணணும், அதோடைய ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்படிங்கிறதாண்டி ஃபஸ்ட் நம்ம ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கலாம், void. இப்போ அதை ஆட் பண்ணதுக்காண்டி ஆட் todo அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஸோ todo ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம வாங்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷனில் எப்படி பாஸ் பண்ண போகிறோம்னா பேராமீட்டராக நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் மெத்தடில் இருக்க போது. ஸோ அதுக்கு என்ன நேம் வைக்கலாம், ஜஸ்ட் டைட்டில்ங்கிற மாதிரியே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த டைட்டில் இங்கே வாங்கி நம்ம இங்கே தான் அந்த கொடுத்துருவோம் பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டு இதில் வந்து தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அது எம்டியாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த இஃப் கண்டிஷன் வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் கொடுத்து நம்ம சொல்லியிருந்தோம்ல டைட்டில். ஸோ அந்த டைட்டில் டாட் இஸ் நாட் நல்.
ஓகே, அது வந்து நாட் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் நாட் எம்டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாட் எம்டி நீங்கள் டைப் பண்ணவும் ஆட்டோமேட்டிக்காக வரும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது நாட் எம்டியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணணும், இந்த டூடில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டூடூஸ் டாட் ஆட் இதை கொடுத்திங்கன்னா நம்ம என்ன எலமெண்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம வாங்க போகிற அந்த டூடு ஆஃப் டைட்டில் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த டைட்டிலில் நம்ம கொடுத்துட்டு இந்த டைட்டில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நமக்கு கொடுத்த இந்த டூடில் வந்து நமக்கு கொடுத்த அந்த என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கும், லைக் வந்து சொன்னோம்ல அந்த நம்மளுடைய டாஸ்க், லேப்டாப் எடுத்து போனோம், அதுக்கப்புறம் செமினார் இருக்குது, அப்புறம் ஹெச்ஓடி மீட் பண்ணோம், அந்த மாதிரி நம்ம என்னென்ன கொடுக்குமோ அது எல்லாமே வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ தான் ஆட் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ரிமூவ் எல்லாமே இருக்குது, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம கண்ட்ரோலரில் இதை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா, வாய்டு மெயினில் உள்ள நம்ம சின்ன சின்ன இந்த டிசைன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு இதை ஃபஸ்ட்டு ஆட் மட்டும் பார்த்து செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த தேவையில்லாத நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெட்டீரியல் டாட்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. கெட் அப்படிங்கிற நம்ம ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு கண்ட்ரோலர் தேவைப்படும். ஸோ அந்த கண்ட்ரோலர்லேயே என்ன பண்ணிக்கலாம், இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோலர்ஸில் உள்ள டூ டாட் கண்ட்ரோலர் நமக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த வாய்டு மெயின் அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, வாய்டு மெயின் ஓகே, ஸோ இதில் ரன் ஆப் அண்டு இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம மை ஆப் அப்படிங்கிற கொடுக்க போகிறோம். மை ஆப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற ஒரு விஜெட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ன கொடுக்க போகிறோம், நம்ம கொடுத்த அந்த மை ஆப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைன். இப்போ நம்ம கண்டிப்பாக தான் கெட் மெட்டீரியல் ஆப். ஓகே, ஸோ இதில் தான் நம்ம வந்து ஹோம் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஹோம் கொடுத்து நமக்கு எந்த பேஜுக்கு கால் பண்ணணும்னு சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எங்கே போகணும்னா வியூ பேஜுக்கு தான் போகும். நம்ம வந்து வியூவில் இன்னும் பேஜ் எதுவுமே க்ரியேட் பண்ணல. ஜஸ்ட்டு ஒரு நேம் மட்டும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். லைக் வந்து அதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா டூடு பேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். டூடு பேஜ். ஓகே, ஸோ இதில் வந்து ஜஸ்ட் இதை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வியூஸில் போய்ட்டு ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் டூடு. ஸோ ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் எல்லாமே இது நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணியிருந்தனால உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதே மாதிரி நேம் வந்து அசைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய மெட்டீரியல் டாட் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் டாட் ஸோ மெட்டீரியல் டாட்னு டைப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வரும், அது ஃபெச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கெட் டாட் அப்படிங்கிறது நம்மளுடைய பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கெட் டாட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்டேட்லெஸ் விஜிட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க, STLESSன்னு கொடுங்க, உங்களுக்கு ஆப்ஷன் வரும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அங்கே ஒரு நேம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, டூடு பேஜ். ஸோ அந்த நேம் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைன். இப்போ வந்துருச்சு. இங்கே என்ன கொடுத்துருந்தோம், டூடு பேஜ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கண்டெய்னருக்கு பதிலாக நம்மளுடைய ஸ்கேஃபோல்டு கொடுத்துக்கலாம். ஸ்கேஃபோல்டு. ஓகே, ஸ்கேஃபோல்டுக்குள்ளே என்ன கொடுக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஆப் பார் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஆப் பார் ஆஃப். ஓகே, ஸோ அதில் டைட்டில் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ டைட்டிலில் ஸோ டைட்டில் டெக்ஸ்ட் எடிட்டர் கொடுத்துக்கோங்க, அதாவது டெக்ஸ்ட் விஜிட். ஸோ இந்த டெக்ஸ்ட் விஜிட்டில் என்ன பண்ணுவோம், டூடு ஆப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டூடு ஆப். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ இதை கொடுத்து நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கே பண்ணலாம், நம்மளுடைய இங்கே இந்த பேஜ் வந்து இங்கே இம்போர்ட் ஆகலை. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இதை 1 செகண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கூட கொடுத்துக்கலாம். இப்போ டூடு பேஜ் இந்த வந்துருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோம், நம்மளுடைய பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே இம்போர்ட் ஆகிடும். ஸோ இம்போர்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா. இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து என்னது, ஜஸ்ட் இங்கே வந்து டூடு ஆப் அப்படிங்கிற அந்த நேம் மட்டும் தான் நமக்கு இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணலாம், இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பேனர், இந்த பேனர் நமக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கு டிபேக் ஸோ செக்டு மோட் பேனர், அதை ஃபால்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபால்ஸ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆயிரும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட் ஒரு எடிட்டர் ஒன்று தேவைப்படுது. அது இருந்தால் தான் நம்ம அந்த நம்மளோட டாஸ்க்கெல்லாம் ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஸோ அது ரெண்டையும் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாடி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ பாடி கொடுக்க முன்னாடி நம்ம ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு வந்து ஸ்கேஃபோல்டுக்குள்ளே தான் இருக்க போகுது. எப்படி ஆப் பார் பாடின்னு இருக்கோ அதே மாதிரி ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனும் இங்கே வெளியே தான் இருக்க போகுது. ஸோ ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஸோ அகெயின் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்.
ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 2 அட்ரிபியூட் இருக்குது. ஒன்று வந்து ஆன் ப்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதை கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட் ஒன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் எழுதலாம். ஸோ இப்போதைக்கு செட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஒன் சைல்டு கொடுத்துக்கோங்க. சைல்டில் இதே மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஐக்கான் ஆஃப் ஆட் பண்ணுற ஐக்கான் கொடுத்துக்கலாம். ஸோ ஐகான்ஸ் டாட் ஆட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைன். இப்போ இதை கொடுத்து இதை சேவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆடுங்கிற ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே ஒரு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வரப்போது ப்ளஸ் ஐக்கான் நான் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரும் வந்து ஷோ பண்ணுற மாதிரி வச்சிடலாம். ஸோ அப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இது ஃபார் ஸோ நெக்ஸ்ட்டு பாடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாடி அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து ஒரு காலம் விஜிட்டாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா 1 by 1 இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து நம்ம கூட ஆட் பண்ணுறது எல்லாமே இங்கே ஷோ ஆக போகுது. இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ பாடிக்கு வந்து என்ன கொடுக்கலாம், இது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பொசிஷனில் இருக்குது உங்களுக்கு. அதனால் இதில் வந்து காலம் விஜிட் நம்ம யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ காலம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த காலம் விஜிட்டில் சில்ட்ரன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில்ட்ரன். ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ பண்ண போகிறோம். லைக் வந்து டு டூ லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். லிஸ்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, இங்கே தான் நம்ம அதை ஷோ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் உள்ளதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணுறதுக்காண்டி டு டூ ஆட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு கொஞ்சம் கோடு வரப்போகுது, அதனால் அது இருக்கட்டும். ஸ்டில் இப்போ இதுக்கு கீழே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் போது. ஸோ இதில் தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோ விஜிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரோ விஜிட் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ரோவில் அதுக்கு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓகே இல்லை எக்ஸ்பேண்ட். ஸோ எக்ஸ்பேண்ட் கொடுத்துக்கோங்க. இந்த சைல்டில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், டெக்ஸ்ட் எடிட்டர் அதாவது டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டு ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதுக்கு வந்து சம் ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். லைக் என்ன அட்ரிபியூட்லாம் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ டெக்கரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் டெக்கரேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இன்புட் டெக்கரேஷன். இதில் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு லேபிள் ஒன்று பார்த்திங்கன்னா, அதனால் லேபிள் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ லேபிள் டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம், ஆட் டாஸ்க் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆட் டாஸ்க். ஓகே, இதை ஜஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு என்ன வந்திருக்குன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் அதாவது நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டு சொன்னோம் பார்த்திங்கன்னா, அது வந்து இப்போ ஷோ ஆகிருக்கும். ஓகே, வந்துருச்சா. ஸோ இப்போ இதை வந்து நமக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே எக்ஸ்பேண்ட் கொடுக்கும்போது இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆயிரும். இப்போ நீங்கள் இங்கே ஜஸ்ட்டு டைப் பண்ணி நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணுறது கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இதுக்கு நம்ம இங்கே வேல்யூ வாங்கணும்னா நம்ம இங்கே ஒரு கண்ட்ரோலர் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. கண்ட்ரோலரில் இங்கே ஒரு கண்ட்ரோலர் நேம் கொடுத்துருக்கோம்ல, இந்த கண்ட்ரோலர் வந்து நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே உங்களுக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம், கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கண்ட்ரோலருங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலர் கோலன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா நம்மளுடைய டு டூ கண்ட்ரோலர். ஸோ கண்ட்ரோலர் டாட் நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருக்க இந்த கண்ட்ரோலரோடைய நேம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருவோம், டு டூ டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் கொடுத்துருவோம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் பேஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரோலர் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளால் அது வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோன்னா இதில் வந்து ஜஸ்ட்டு டு டூ கண்ட்ரோலர் அப்படின்னு கொடுக்க போகிறோம். லைக் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அடுத்தது ஃபைனல் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஸோ ஃபைனல் நம்மளுடைய நேம் என்ன கொடுத்துருந்தோம், டு டூ கண்ட்ரோலர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதில் டு டூ கண்ட்ரோலர் நம்ம அங்கே யூஸ் பண்ண அந்த கண்ட்ரோலர் நேம் இங்கே என்ன நேமில் யூஸ் பண்ணியிருக்கோம், அங்கே டு டூ கண்ட்ரோலர்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதே நேமில் இங்கே கொடுத்துக்கோங்க, டு டூ கண்ட்ரோலர். அங்கேயே ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஈக்குவல் நம்ம கெட்டில் உள்ள ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ தான் கெட் டாட் புட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இதில் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனில் நம்ம வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதில் வந்து நம்மளுடைய என்ன கண்ட்ரோலர் இங்கே வந்து கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க. ஓகே, டு டூ கண்ட்ரோலர். ஓகே, அதை மட்டும் கொடுத்து இங்கே ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ போய் பாருங்கள், இப்போ நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் கான்ஸ்டன்ட் கிடையாது, ஏன்னா நம்ம வந்து அங்கேருந்து கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறதுனால இந்த கான்ஸ்டன்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்திருக்கும். அதை வந்து ஜஸ்ட் நமக்கு தேவையில்லாதனால இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே கொடுக்குற ஆப்ஷன் எல்லாமே இந்த கண்ட்ரோலரில் வரும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இங்கே கிளிக் பண்ணால் நம்ம இங்கே வர மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே,
ஓகே. ஸோ இப்போதைக்கு கண்ட்ரோலரில் மட்டும் தான் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது ஆன் கிளிக்கில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஓகே இப்போ நம்மளுடைய ஆன் ப்ரெஸ்க்கு வந்துக்கோங்க. இப்போ ஆன் ப்ரெஸ்ஸில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், இப்போ நம்ம இந்த கண்ட்ரோலர் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே ஆன் ப்ரெஸ் பண்ணவும் இந்த கண்ட்ரோலரோடைய வேல்யூ எடுத்து ஐ திங்க் இந்த இதை எடுத்து நம்ம வந்து அதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஆட் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ டு டூ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கோமா, அதில் என்ன பண்ண போகிறோம், அது டாட் ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோம் பார்த்தீங்களா. ஸோ டு டூ ஆடில் நம்ம கொடுத்த அந்த டைட்டில். ஸோ இப்போ இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா டு டூ கண்ட்ரோலரில் உள்ள டு டூ டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட். ஏன்னா அங்கே தான் நம்ம வந்து நேம் வச்சுருக்கோம். ஸோ லைக் வந்து அதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் இருக்கா பார்த்தீங்களா, இதிலேருந்து இந்த வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அப்போ இதை கொடுத்துக்கோங்க, ஜஸ்ட்டு டாட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. லைக் வந்து சாரி டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து, ஏன்னா அந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதை கொடுத்து இங்கே வந்து ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இந்த கொடுத்துருக்க இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட் அப்படியே எடுத்து இந்த டு டூ நம்ம இங்கே வச்சுருக்க பார்த்தீங்களா மாடலில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் இதில் வந்து நமக்கு ஆட் ஆயிரும். ஸோ அது எப்படி ஆட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த